வெளிநாட்டுக்கு போறது பிள்ளைகள் அவங்களோட கனவுகள் எல்லாம், அவங்களோட ஆசைகள் எல்லாம், அவங்களோட இளமை எல்லாம் விட்டு போட்டு ஃபாரின் பேய்த்து கஷ்டப்பட்டது எதற்காக பிள்ளைகள்? தண்ட பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது, தண்ட பிள்ளை நல்ல ஒரு நிலைமைக்கு வரணுன்ற பிள்ளைகள். அவங்க எந்த அளவுக்கு சொன்ன பிள்ளைகள், சில நேரம் பிறந்த ஒரு பிள்ளை கை குழந்தை ஒரு நாள் பிள்ளையை விட்டுட்டு மனசுல அவ்வளோ கவலையும் அடக்கிட்டு வெளிக்காட்டாம வெளிநாட்டுக்கு போய்த்து வேலை செய்யறாங்க. வெளிநாட்டில் நீங்க நினைக்கிறீங்களா பிள்ளைகள் சாதாரண வேலை செய்யறது? அவங்க போய் சேரும் வரைக்கும் பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கை நிச்சயம் இல்லை. அப்ப அவங்க அவ்வளோ தியாகம் செஞ்சு போறது எதற்காக பிள்ளைகள்? உங்களை நல்லா வாழ வைக்கொண்டதுக்காக. அப்ப இதுல நிறைய பேர் இருக்கிறாங்க பிள்ளைகள், தாய் தகப்பன் வெளிநாட்டுல இருக்கிறது. தாய் தகப்பன் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டது உங்களுக்கு தெரியாது. வாப்பா அல்லது அப்பா அங்க வேலை செய்யற இடங்களை போய்த்து பார்த்தா பிள்ளைகள் எங்களுக்கு பயம் வருது. பிள்ளைகள் அவ்வளோ ரிஸ்கான ஒரு ஜொப் தான் செய்யறாங்க, மரணத்தோட போராடுறாங்க பிள்ளைகள். 1-2 பேருக்கு தான் பிள்ளைகள் லேசான ஜொப் கிடைக்கிறது. நீங்க ஒரு கோல் எடுத்தா அந்த கஷ்டத்தை காட்டாம பிள்ளைகள் அவங்க வீடியோ கால் வந்து பேசுவாங்க, சிரிச்சு சந்தோஷமா பேசுவாங்க. அந்த நேரம் மட்டும்தான் பிள்ளைகள் அவங்க சந்தோஷமா இருக்கிறது. தூங்குறது கூட சில பேர் நின்றுட்டு தூங்குறது. இதே மாதிரி தான் பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்தால பொம்பளைகள் வெளிநாடு போயிருக்கிறாங்க. அதாவது அம்மாமார் அம்மா வெளிநாடு போய் வேலை செய்யறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், உங்களோட பக்கத்துல இருக்க வேண்டிய தாய் தகப்பன் இவ்வளோ கண் காணாத தூரத்தை வைத்து தொழில் செய்யறது யாருக்காக பிள்ளைகள்? ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் பிள்ளைகள்? அவங்களோட தலையெழுத்து அப்படி எழுதப்பட்டிருக்கு இல்லை. வீட்டு வேலைக்கு போற பொம்பளைகள் பிள்ளைகள் எச்சிப்பீங்கான கழகித்தான் பிள்ளைகள் உங்களுக்கு சல்லி அனுப்புறது. அவங்களுக்கு நினைச்ச நேரம் தூங்க இயலாது. அங்க உள்ள வீட்டு ஓனர் வந்து எப்ப கூப்பிட்டாலும் பிள்ளைகள் வேலைக்கு போகணும், எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் வேலை செய்யணும். இப்படி ஒரு தியாகத்துக்கு மத்தியிலாம் பிள்ளைகள் உங்களுக்கு சல்லி அனுப்பி படிப்பிக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? தாய் தகப்பன் பக்கத்துல இல்லைண்டு நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் அனுபவிக்கலுமோ அந்த அளவுக்கு சுதந்திரம் அனுபவிக்கிறீங்க. 20-30 வருஷத்துக்கு பிறகு வெளிநாட்டில இருந்து இங்க வார நேரம் நீங்களும் சீரழிஞ்சி அவங்க அனுப்பின சல்லியும் ரூபாயும் இல்லைன்னு சொன்ன அக்கௌண்ட்ல அல்லது ஏதோ ஒரு பிரயோசனம் படலைன்னா அவங்க வெளிநாட்டுக்கு போனதுல அர்த்தம் இல்லை. அவங்க உழைச்சு அனுப்புற ஒவ்வொரு ரூபாய்க்கும் பெருமதியை வெளிக்காட்டுறது உங்களோட பொறுப்பு. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வார நேரம் பிள்ளைகள் நீங்க ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்தால் அவங்க போய் கஷ்டப்பட்டதுக்கு பிரயோசனத்தை அடைவாங்க.